ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தீராத கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு குலதெய்வத்தை வணங்குறது எப்படி. தினமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழிபாடு வீட்டிலேயே பண்ணலாங்க. உங்களால் முடிஞ்சுன்னு சொன்னால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இது தினமுமே கட்டாயம் வீட்டில் இந்த வழிபாடு செய்யணுங்க. செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் வாழ்க்கையில் பெருமளவு கஷ்டங்கள் தீர்ந்துட்டு வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். நீ எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான வழிபாடு இது. இன்றைக்கி நேற்று இல்லைங்க, பல்வேறு காலகட்டங்களில் நம்ம மூதாதையர்கள் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமுமே காலைல எந்திரிச்ச உடனே தரையில் கால் வைக்க முன்னாடி குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கணுங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர், முழு முதற் கடவுளான விநாயகர் மனசார வேண்டிக்கணும். கடவுளே, எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் இன்றைக்கி பொழுது நீங்கள் தான் கொண்டு போகணும், என்னோடய கை பிடிச்சி அழைச்சி போகணும்னு சொல்லிட்டு விநாயகரையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கணுங்க. வேண்டிட்டு தான் நம்ம காலைல தூங்கி எந்திரிக்கும் போதே தரையில் கால் வைக்கணும். அதுக்கு பின்னாடி அன்றாடம் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் காலையிலே குளிச்சிடணுங்க. காலையிலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. நாம் பூஜை அறையில் மற்ற தெய்வங்களுக்கெலாம் வழிபாடு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி 2 மண் செம்பு நல்லா கழுவிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு அதுக்கு பூ, ஒரு பூ இருந்துச்சுன்னா வச்சாலும் பரவாயில்லைங்க, இல்லை பூ கட்டின பூ வச்சாலும் பரவாயில்ல, பூ வச்சுக்கணுங்க. பூ வச்சுட்டு சுத்தமான தண்ணீர், நம்ம குடிப்போம் இல்லையா, குடிக்க எச்சி செம்புலாம் போட்டு மோந்துட்டு இருக்காமல் பானையில் புதுசாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த பானையிலேருந்து தண்ணி எடுக்கணுங்க. நம்ம ஆல்ரெடி தண்ணி எடுத்த பானையிலேருந்து எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த தண்ணி சுத்தமான தண்ணி, குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணீர் 2 மண் செம்பில் எடுத்து வச்சுட்டு நாம் ஒரு அகல் விளக்கு, நம்ம 3 விளக்கு எப்படி ஏற்றுவோம் இல்லையா, குறைந்தது 3 விளக்கு பூஜை அறையில் ஏற்றுவோம். அதில் ஒரு விளக்கு அகல் விளக்காக இருக்கணுங்க. அது குலதெய்வ விளக்கு. அது எப்போவுமே தினமுமே ஏற்றணும். இது நம்ம தினமுமே செஞ்சுட்டு நம்ம எடுத்த காரியங்கள் எல்லாம் அப்பப்போ நம்ம குலதெய்வத்தை மனசார நம்ம நினச்சிக்கணுங்க. எந்த ஒரு காரியத்தை நினச்சிட்டு வேண்டிட்டு வந்தோம், தினமுமே நம்ம மனசார வேண்டிட்டு வந்தோம்னு சொன்னால் எந்த ஒரு கஷ்டமும் நம்மளை நெருங்காது. நம்ம நேரம் சரியில்லையா, நம்மளுக்கு ஏதோ ஒரு கெடுதல் வரப்போகுதோ, அதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த வழிபாட்டுக்கு உண்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.